வேதாகமத்தில் ஆகாபின் விரிவான கதை. அகாப் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தின் மிகவும் பிரபலமான அரசர்களில் ஒருவன். அவரது கதை முக்கியமாக 1 கிங்ஸ் 16-22 அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக வலிமையான காலத்தில் ஆட்சி செய்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகியவராக அவர் நினைவுகூரப்படுகிறார். ஆகாப் இஸ்ரவேலின் அரசனாக இருந்த ஓம்ரி என்பவரின் மகன். உம்ரி இறந்த பின் ஆகாப் அரசனாகி சம்ரியா என்ற தலைநகரில் ஆட்சி செய்தார். வேதாகமம் கூறுவதாவது, தன்னுக்கு முன் இருந்த பல அரசர்களை விட ஆகாப் அதிக தீமை செய்தான். ஏனெனில் அவன் விக்கிரக ஆராதனையை ஊக்குவித்தான் மற்றும் தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தான். ஆகாப் ஜெஸ்பெல் என்பவளை மணந்தார். அவள் சைடன் அரசனின் மகள். இந்த திருமணம் அரசியல் கூட்டணியை பலப்படுத்தியது. ஆனால் யெசபெல் பாகாலை வணங்கினாள். ஆகாப் அதற்கு அனுமதி அளித்து இஸ்ரவேலில் பாகால் ஆலயங்களையும் பலிபீடங்களையும் கட்டினான். இதனால் பல இஸ்ரவேலர் தேவனை விட்டு விலகினர். ஆகாபின் கீழ்ப்படியாமையின் காரணமாக தீர்க்கதரிசி எலியா பல ஆண்டுகள் மழை பெய்யாது என்று அறிவித்தார். கடுமையான வறட்சி ஏற்பட்டது. பின்னர் எலியா ஆகாபை சந்தித்து மவுண்ட் கார்மெல் மலையில் பாகாலின் தீர்க்கதரிசிகளைச் சவாலுக்கு அழைத்தார். கர்மேல் மலை போட்டி. இருதரப்பினரும் பலி தயார் செய்து தங்கள் தெய்வத்தை வேண்ட வேண்டும் என்றார். உண்மையான தேவன் நெருப்பால் பதில் அளிப்பார் என்றார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் நாள் முழுவதும் கூப்பிட்டார்கள். எதுவும் நடக்கவில்லை. பின்னர் எலியா ஜெபித்தார். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலியைச் சுட்டெரித்தது. இதனால் உண்மையான தேவன் யார் என்று மக்கள் அறிந்தனர். கர்மேல் மலையின் வெற்றிக்குப் பிறகு எலியா மழைக்காக ஜெபித்தார். ஆரம்பத்தில் வானம் தெளிவாக இருந்தது. பின்னர் மேகங்கள் திரண்டு கனமழை பெய்தது. வறட்சி முடிவுற்றது. ஆகாபின் கதையில் மிகவும் பிரபலமான ஒன்று நபோத் பற்றியது. நாபோத்துக்கு ஆகாபின் அரண்மனைக்கு அருகில் ஒரு திராட்சைத் தோட்டம் இருந்தது. ஆகாப் அதை காய்கறித் தோட்டமாக மாற்ற விரும்பி வாங்கவும் மாற்றிக்கொள்ளவும் முன்வந்தான். ஆனால் அது குடும்ப பாரம்பரிய நிலம் என்பதால் நாபோத் மறுத்தார். ஆகாப் மிகவும் வருந்தி முகம் சுளித்தான். அப்போது யெசபெல் பொய்ச்சாட்சிகளை ஏற்பாடு செய்து நாபோத்தை குற்றவாளியாக்கினாள். நாபோத் கொல்லப்பட்டார். ஆகாப் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டான். இதற்காக தேவன் எலியாவை அனுப்பி அநியாயமும் கொலையும் குறித்து ஆகாபுக்கு தீர்ப்பு அறிவித்தார். எலியா தேவனுடைய தீர்ப்பை அறிவித்தபோது ஆகாப் தன் உடைகளை கிழித்து நோன்பிருந்து துக்கமடைந்தான். இந்த தற்காலிக தாழ்மையினால் அவன் வாழ்நாளில் தண்டனை தாமதிக்கப்பட்டது. ஆகாப் ஆராம் மற்றும் அதன் அரசன் பெனதத் மீது பல போர்களில் ஈடுபட்டான். தேவன் ஆகாபுக்கு வெற்றிகளை அளித்தார். ஆனால் சில சமயங்களில் ஆகாப் தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து தவறான முடிவுகளை எடுத்தான். பின்னர் ஆகாப் ஜெஹோஷாபட் என்ற ஜுரா அரசனுடன் சேர்ந்து ரமோத்கிலீட் பகுதியில் போருக்குச் சென்றான். ஒரு தீர்க்கதரிசி செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார். ஆனால் ஆகாப் அதை கேட்கவில்லை. போரின் போது ஒரு அம்பு அவன் கவசத்தின் இடைவெளியில் பட்டு காயப்படுத்தியது. அவன் தனது ரதத்தில் இறந்தான். இது முன் கூறப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியது. ஆகாப் நினைவுகூரப்படுவது வலிமையானவர், ஆனால் ஆவிக்குரிய பலவீனமான ராஜா. யெசபெலால் எளிதில் பாதிக்கப்பட்டவர். அநியாயத்திற்கு பொறுப்பானவர். சில சமயங்களில் தாழ்மையடைந்தவர். தவறாக பயன்படுத்தப்பட்ட தலைமைத்துவத்திற்கான எச்சரிக்கை. ஆகாபின் கதையின் முக்கிய பாடங்கள். குணநலனில்லாத அதிகாரம் ஆபத்தானது. உறவுகளில் தாக்கம் மிக முக்கியம். பேராசை பிறரை புண்படுத்தும். வாழ்க்கையின் கடைசிக் காலத்திலும் தாழ்மை முக்கியம். உண்மையை புறக்கணித்தால் விளைவுகள் உண்டு. எங்கே வாசிக்கலாம்? ஆகாபின் கதையை 1 கிங்ஸ் 16-22 அதிகாரங்களில் மற்றும் 2 கிங்ஸ் குறிப்புகளில் வாசிக்கலாம்.